சோ இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். அதாவது ரொம்ப ஷார்ட்டா நம்ம ஊர்ல இருக்கவங்க சொல்லிட்டு போவாங்க. 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த 100 நாள் வேலை அந்த பஞ்சாயத்து பேர் மாற்ற பஞ்சாயத்து தான் வந்து இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. சோ இதுக்காக காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து பலவிதமான எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சோ எல்லாருமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரை வந்து இவங்க மாத்துறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து மகாத்மா காந்தியுடைய பேரை வந்து மாத்துறதுனால தான் இங்க வந்து பிரச்சனை. சரி அப்படி என்ன நீங்க பேரை மாத்துறீங்கன்னா, விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் அப்படின்னு மாறுறாங்க. சோ விக்சித் பாரத் அப்படின்னா வளர்ந்த நாடு, வளர்ந்த இந்தியா. சோ அப்படின்னு இவங்க வளர்த்து எடுக்கிறாங்க தெரியல. இருக்க இந்தியாவோட நிலைமை அப்படின்றது பின்னோக்கிதான் போயிட்டு இருக்கு. சோ இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாம் வந்து எதிர்கட்சி தான் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. இன்னைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருக்கக்கூடிய, அதாவது மத்திய மாநிலத்துல கூட்டணி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேர் மாற்றம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு தன்னோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் ஜேடியு கட்சியும் தன்னோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அப்படின்ற செய்தி வந்து வெளியாயிட்டு இருக்கு. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை மோடி அவர்கள் ஆட்சி வச்ச பிறகு அவங்க கூட்டணியிலே இருந்து ஒரு கூட்டணி கட்சி அவங்க கொண்டு வர திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து கிட்டத்தட்ட 16 எம்பிகளை வந்து அவர் கையில வச்சிருக்காரு. சோ அவரோட எதிர்ப்பு அப்படின்றது நம்ம இங்க வந்து முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் எதிர்கட்சிகள் தெரிவிச்சது இந்த எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், தன் கூட்டணியில இருந்தே ஒரு ஆளு, அதுவும் இவருடைய ஆதரவின் பேர்ல தான் அவர் வந்து அங்க மோடி அவர்கள் வந்து அங்க ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின் போது இவரோட எதிர்ப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. சரி அவருக்கு என்ன மகாத்மா காந்தி அவர்கள் மீது அவ்வளவு பெரிய பற்றா, அந்த பேர் மாற்றுறதுக்காக வந்து அவர் வந்து இந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. அவர் எதற்கு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல பேர் மட்டும் மாத்தப்படல, உள்ள பல ரூல்ஸும் மாத்தப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப குறிப்பிட்டு எல்லா மாநில அரசுகளும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிதி பகிர்வு இருக்கு பாத்தீங்களா, இந்த நிதி பகிர்வுல பாஜக வச்ச ஆப்பு, பேர்ல வந்து பிரச்சனை பண்ணுவான்னு பாத்தீங்களா, அதான் கிடையாது. நான் பேர்ல பண்ணல, உள்ள வந்து இந்த மாதிரி நிதி பகிர்வுல நான் வச்சிருக்கேன். அந்த நிதி பகிர்வுல பிரச்சனையை வச்சு கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டமே இல்லாம நாங்க பண்ணிடுவோம். சோ அதுக்காக தான் இப்ப நேரடியா நான் 100 நாள் வேலை திட்டத்தை வந்து நாங்க காலி பண்றோம் அப்படின்னு சொன்னப்போ ஆரம்பத்துல இதுக்கான எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப பெருசா வந்து வந்துச்சு. ஏன்னா இது 2005ல காங்கிரஸ் அப்போ திமுகவுடைய கூட்டணியில இருக்கும்போது இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. சோ அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புற வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. சோ இதுல வந்து நீர் மேலாண்மை, நிலம் மேம்பாடு, கிராமப்புற சாலை பணிகள், சோ கால்நடை நீர் திட்டங்கள் இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காக ஒரு 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு இவங்க வந்து அறிவிச்சாங்க. உண்மையிலே சொல்ல போனா இந்த 100 நாள் வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட கொரோனா காலங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வருவாய் அப்படின்றது. சோ இத்தகைய பயனுள்ள வருவாய் வரக்கூடிய இந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும், நேரடியா நம்ம போய் அழிக்கணும்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சோ இத வந்து மறைமுகமா கொண்டு வர்றது, இவங்களுக்கு மறைமுகமா கொண்டு வர்றது தானே பாஜக கை வந்த கலை. எப்படி வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து நாங்க வந்து PMC திட்டத்தின் மூலியமா கொண்டு வரோம்னு சொன்னாங்கல்ல, பின்வாசல் வழியா. சோ அந்த மாதிரிதான் இந்த திட்டத்தையும், அந்த 100 நாள் வேலை திட்டத்தையும் நான் பேரை மாத்துறேன். ஏன் பேரை மாத்துற, உள்ள சில மாற்றங்கள் வச்சிருக்கேன், அந்த மாற்றங்களுக்காக நாங்க பேரை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்த்திருக்காங்க. சோ இதுக்குதான் வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது இது நாள் வரைக்கும் இந்த திட்டத்துல 100% தான் ஊதியம் அப்படின்றது 100% ஒன்றிய அரசால கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப இவங்க என்ன மாத்திருக்காங்கன்னா 40% வந்து மாநில அரசு கொடுக்கணும். அதாவது சதவீதமா பிரிச்சிடுறாங்க. என்னன்னா 40% மாநில அரசும் 60% வந்து மத்திய அரசும் கொடுக்கும் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. இப்ப என் கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்ப நான் 40% பங்கு போடுறேன், நான் 40% பங்கு போறதாவே இருக்கட்டுமே. அப்படி இருக்கும்போது என்ன கேட்காம நீங்க எப்படி உங்க இஷ்டத்துக்கு பேரை மாத்துவீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நான் 40% பங்கு கொடுத்துட்டு பேர் வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க வச்சுப்பீங்க. எல்லா திட்டங்களையும் நீங்க இது பண்ணுவீங்க. இதுக்கு என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன ரெகுலேஷன்ஸ், எதை உயர்த்தணும், எதை உயர்த்தக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான இழப்பீடுகளை மாநில அரசு கொடுக்கணும், இப்படி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உங்களுக்கு எல்லா வருமானத்தை நீங்க எடுத்துப்பீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ வரி பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இந்த வரி பிரச்சனையை வந்து நம்ம பார்ப்போம். இந்திய அரசோடைய மாடலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நிதி உதவியா கொடுக்காம இந்த ஸ்கீமா கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமையாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, முழுக்க முழுக்க அவங்களுடைய முழு பணத்தை, அதாவது முழுக்க அவங்கதான் இதுக்கான காசை வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வீடு கட்டுற திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப அந்த திட்டத்திலயும் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் கொடுக்குதான்னு கேட்டா இல்ல, அதுல மாநில அரசோட பங்கீடு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜல் ஜீவன் அப்படின்னு தண்ணிக்காக சோ அந்த திட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசோடைய பங்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலையும் மாநில அரசோடைய பங்குன்றது இத்தனை சதவீதம், மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசுடைய பங்களிப்புன்றது இத்தனை சதவீதம் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இவர் மோடிஜி என்ன பண்ணுவாருன்னா ஸ்டிக்கர் வந்து இவங்க பேர்ல அடிச்சுப்பாங்க, நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு கல்வியிலயும் இதே மாதிரிதான், நாங்க கல்விக்கு வந்து இவ்வளவு சதவீதம் நம்ம கொடுப்போம், அவ்வளவு சதவீதம் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு வைங்களேன். ஆனா பேரு ஸ்டிக்கர் என்ன அடிச்சுப்பாருன்னா நாங்க ஒன்றிய அரசு கொடுக்குறோம், மோடி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிதான் பேர் அடிச்சுப்பாங்க இவங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த திட்டத்தையும் இவங்க மட்டும் பேர் ஸ்டிக்கர் அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி விபிஜி ராம்ஜி அப்படின்ற பேர் அடிச்சுக்கிறாங்க. ஆனா நீதிமன்றம் மாநில அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதுதான் சந்திரபாபு நாயுடு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி 40% மாநில அரசு கொடுக்கணும்ன்ற முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒட்டுமொத்தமா எங்க மேல நிதி சுமைய சுமக்கிற மாதிரி ஆயிடும், அது மேலும் எங்களுக்கு சுமையை ஏத்திடும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாங்க ஆந்திரா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நாங்க கூட்டணி உங்க கூட வச்சது காரணமே நாங்க ரொம்ப நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு கம்பெனின்றதுனால தான் உங்க கூட கூட்டணி வச்சா நீங்க ஏதாவது பார்த்து செய்வீங்கன்னு தான் நாங்க பண்ணோம். ஆனா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலத்தின் மேல எல்லா சுமையும் தூக்கி நீங்க வைக்கிறது அப்படின்றது சரிப்பட்டு வராது. சோ நீங்க வந்து இந்த முடிவை வந்து மாத்திக்கணும். சரி, இந்த முடிவை மாத்திக்கணும் சொல்ற இவங்க ஒட்டுமொத்தமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த மசோதாக்கு வந்து தன்னோட ஆதரவை தெரிவிக்கலையா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. அங்கதான் வைக்கிறாங்க ட்விஸ்ட். ஆந்திராவுடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னும் இந்த திட்டத்தை முழுசா படிச்சு பார்க்கல, சோ அதனால இதோடைய இதை முழுசா படிச்சு பார்த்துட்டு அதோடைய விதிமுறைகளை ஆய்வு செய்து அதுக்கப்புறமா அதை வந்து ஆதரித்து நாங்கள் செயல்படுவோம். சோ என்னன்னா இந்த 40% எங்களை ஏத்துக்க சொல்றீங்க பாத்தீங்களா, இது எங்களால முடியாது. ஆனா நான் உங்களோட மசோதாக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், ஏன்னா நான் உங்க கூட கூட்டணியில இருக்கப்பா, அதனால நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஆனா இந்த 40% அப்படின்றத கேன்சல் பண்ணிரு அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அவங்க அதை நம்பவும் செய்யறாங்க. அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. எங்கடா எதிர்த்து பேசினாரே, உருப்படியா எதிர்த்து பேசினாரா பார்த்தோம். சரி, இது ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்க எல்லா மாநிலத்துக்குமே இந்த 40-60% மாநில அரசு 40, மத்திய அரசு 60% அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. வடகிழக்கு இருக்கு பாத்தீங்களா, அதாவது உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் வந்து 90-10, அதாவது ஒன்றிய அரசு வந்து 90 கொடுக்கும், மாநில அரசு வந்து 10% கொடுக்கும் அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி மற்ற எல்லா மாநிலத்துக்கும் மற்றும் சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து இந்த 40-60 அப்படின்றது பொருந்தும் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி அந்த திட்டத்துக்குள்ள வச்சிருக்காங்க. சோ இத தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 60-40 அப்படின்ற இந்த சதவீதம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தா தெரியும். அதாவது தமிழ்நாட்டுல இருக்க பணியாளர்கள் எவ்வளவு அப்படின்னா 88.57%. சோ இந்த தனிநபருடைய வேலை நாட்கள் 2025-26 மட்டும் 12 கோடி வேலை நாட்கள் வந்து இதுவாகுது. சோ இப்ப இந்த 5 நிதியாண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 நிதியாண்டுல இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான செலவுகள் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து வெளியாயிருக்கு. அது என்னன்னா 2020 இருந்து 21 வரைக்கும் 8435 கோடி. இதே 2021 இருந்து 22 வந்து பாத்தீங்கன்னா 9795 கோடி. இது 2022 இருந்து 23 பாத்தீங்கன்னா 11420 கோடி. 2022 இருந்து 23 எவ்வளவு பாத்தீங்கன்னா 11420 கோடி. இப்ப 2023 இருந்து 25 13395 கோடி. இதே 2024-25 இது இப்போ பிரசன்ட் போயிட்டு இருக்குது எவ்வளவுன்னா 10,744 கோடி வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த நிதியாண்டின் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வரைக்கும் ஊதிய பகிர்வுல ஒன்றிய அரசு வந்து 100% கொடுத்துட்டு இருந்து. சோ இனிமேல வந்து ஒன்றிய அரசு 60, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40. சோ இப்ப இந்த பொருட்கள், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு, சோ அதுல அவங்களுடைய பங்களிப்புன்றது இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா 75% வந்து ஒன்றிய அரசும், ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு வந்து 25%. இப்ப அதுலயும் வந்து இவங்க வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த பொருட்களுக்கான நிதி இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் வந்து 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி பணி நாட்கள் வந்து இதுவரை 100 இருந்தது, இதுவரை வந்து இனிமே வந்து 125 நாளாக இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து இன்னும் நிறைவேறல, இன்ட்ரடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க.
சோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடந்த 2024-25 மட்டும் இதுக்கான செலவுன்றது 10,744 கோடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒருவேளை இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மாநில அரசு 40% கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட 4,300 கோடி செலவு செய்யணும். இந்த 4,300 கோடி செலவு செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏற்கனவே பாஜகவோட ஸ்டைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்கீம்லயுமே 70, 30, 60, 40, 50, 50 அப்படின்ற மாதிரியான திட்டம்லாம் கரெக்டா போடுவாங்க. ஆனா கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றதை நீ செஞ்சாதான் உனக்கு நான் அந்த நிதியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கான அந்த கல்விக்கான நிதியை வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. சோ அதுலயே வந்து இவங்க கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் தான் கேட்டோம். நம்ம முழுக்க வந்து அவங்க டிபெண்ட் பண்ணல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசிக்கு தமிழ்நாடு அரசு தான் 40,000 கோடி வந்து கல்விக்கான நிதி வந்து தன்னோட பட்ஜெட்ல வந்து செலவு பண்ணாங்க. சோ இப்ப அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து இப்போதைக்கு இப்ப மாநில அரசு 40% கொடுத்தா போதும் சொல்லிட்டு, நாளைக்கு இன்னும் சில மாற்றங்களை வந்து இந்த திட்டத்துல கொண்டு வந்துட்டு, அதை நீ ஏத்துக்கிட்டா நான் அந்த 60% தரேன், இல்லைன்னா நான் தரமாட்டேன். இப்ப இதுலயே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இக்கு வந்து உள்ள வச்சிருக்காங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்துல மாற்றங்கள் சொன்ன பாத்தீங்களா. மாற்றங்கள்ல பொதுவாவே 100 நாள் வேலை திட்டம்னா பொதுவா ஒரு கருத்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்த பிறகுதான் வேலைக்கு, அதாவது விவசாய வேலைகளுக்கு ஆட்களே கிடைக்கிறது இல்ல. ஏன்னா அங்க வந்து போனா இப்ப ஒரு 125 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தோராயமா வச்சுப்போம் வைங்களேன். இப்ப அங்க அந்த கூலி கொடுக்கறதுனால நாங்க அதை விட அதிகமா கொடுத்தாதான் எங்களுக்கு வந்து ஆள் வராங்க. அதனால விவசாயமே வந்து பிரச்சனைக்குள்ள போயிருச்சு, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. சோ அப்படி ஒரு பொதுவான கருத்து நிலவுது இல்லையா. இப்ப அதை வந்து இது பண்ற மாதிரி தான் இவங்க பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதற்கு கீழே வந்து எப்பப்பெல்லாம் அவங்க கூப்பிடக்கூடாது, இப்ப அந்த பணியாட்களை எப்பப்பெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னா, விதைப்பு, நடவு, அறுவடை ஆகிய காலங்கள்ல 100 நாள் வேலைக்கு அழைக்க கூடாது. சோ அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய நிலமுடைய ஒரு நில உரிமையாளருக்கு வச்சுக்கோங்களேன், இப்ப அவருக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். அவருக்கு வேலை செய்ய ஆள் வேணும்ன்ற பட்சத்துல இப்ப 100 நாள் வேலை நீங்க கூப்பிடக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் போடும்போது, இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 100 நாள் வேலைக்கு போனவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்காது, வேலை இருக்காது. இப்ப வேலை இல்லாத பட்சத்துல அவங்க வீட்டுல சும்மா இருக்க முடியாது. இப்ப சும்மா இருக்க முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த குறைந்த ஊதியத்துக்கு வேற வழியே இல்லாம போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. சோ இந்த இடத்துக்கு வந்து இவங்க பழைய பண்ணையார் முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் கொடுக்குற கூலியை வாங்கிட்டு நீ வேலை செய்ய அப்படின்னு, அதுக்கு உடந்தையா போற மாதிரியான ஒரு பாயிண்ட வந்து இவங்க உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்ப இந்த ஆரம்ப கட்டமே இப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் போக போக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு வந்து பயப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சோ பண்ணையார் முறைக்கு வந்து மறுபடியும் இந்தியாவை இவங்க இழுத்துட்டு போறதுதான் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னேறிய இந்தியா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நாட்டுல வந்து 1000 பிரச்சனை இருக்கு. அதாவது இந்திய ரூபாய் வந்து டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படின்றது ரொம்ப அகலபாதாத போயிட்டு இருக்கு. அது வந்து பிரச்சனை இல்ல. இந்தியாவோட எல்லை பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து வெளியே இருந்து பயங்கரவாதிகள் வந்து இங்க இருக்க சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டுட்டு அவங்க போயிட்டாங்க. என்னங்க ஏதாச்சுங்க, என்னங்க எல்லை பாதுகாப்பு எப்படி இருக்குங்க, இந்த மாதிரி வராங்க போறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு இது இல்ல. இப்ப எஸ்ஐஆர் மூலியமா இந்த மாதிரியான அநியாயம் பண்றீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு வந்து பதில் இல்ல. இந்த ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களே, எலெக்ஷன் கமிஷனை உள்ள போட்டுக்கிட்டு இவ்வளவு ஓட்டுகளை வந்து திருடி இருக்கீங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்ல. உங்களுக்கு எதுக்கு பதில் இருக்கு அப்படின்னா, எந்த மாநிலத்துல வந்து மத பிரச்சனை இல்லாம இருக்கோ அங்க போய் மத பிரச்சனை பண்றதுக்கான நேரம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இங்க சம்பந்தமே இல்லாம மோகன் பகவத், RSS உடைய தலைவர் மோகன் பகவத் இங்க திருப்பரங்குன்றத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு, இங்க இது வந்து நான் பிரச்சனை ஆகணும்னா பெரிய பிரச்சனை ஆகலாம், சரி கோர்ட்ல வந்து போயிட்டு இருக்கு பிரச்சனை, அது முடியட்டும், ஒருவேளை நம்மளுக்கு சாதகமா வரலன்னா நீங்க சொல்லுங்க, நான் அங்க இருந்து ஆள் இழக்கிறேன். இந்த படத்துல எல்லாம் வருவாங்கல்ல, உள்ளூர்ல இருக்க ரவுடிங்க வந்து செட் ஆகல அப்படின்னா வெளியூர் இருக்க ரவுடிங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க, போன் அடிப்பாங்க, இங்க ஒரு ஆளை வந்து தூக்கணும் அப்படின்னு. விஷால் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், போஸ்டே அவரோட படத்துல அந்த மாதிரிதான் வைப்பாங்க, இங்க இருக்கிற எங்களால தூக்க முடியல, உள்ளூர் ரவுடிங்களை வச்சு தூக்க முடியல, நீங்க உடனே வெளியூர்ல இருந்து ஆள் வாங்க அப்படின்னா.
வெளியூர்ல இருந்து வந்து அவரும் வந்து இவரை பார்த்து பயப்படுவார். ஐயோ, இவர் தூக்குறக்கா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு RSS உடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஓப்பனா தமிழ்நாட்டுல வந்து நான் வந்து சொல்லுங்க, நான் வேணா அங்க இருந்து ஆளை இறக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சோ இதுக்காக தான் இவங்களுக்கு நேரம் இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட இதுக்காக தான் வந்து பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கம்மியா இருக்கு மேடம்னா, சோ அவங்க வந்து மறைமுகமா இந்துக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி பேசிட்டு போறாங்க. சோ ஒட்டுமொத்தமா இவங்க நாட்டோட வளர்ச்சியை பத்தி இம்மி அளவு வந்து அக்கறைப்படல. அவங்களுக்கு தேவையானது அம்பானி அதானியோட வளர்ச்சி மட்டும்தான். சோ இப்ப ரெண்டாவது மதக்கலவரம் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா ஒரு நாட்டுடைய ஒன்றிய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இருக்கு பாத்தீங்களா, அவரே சொல்றாரு, நாங்க எதுக்கு இந்த மசோதா கொண்டு வரோம்னு நினைக்கிறீங்க, அதுக்கே இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணவா? அதான் கிடையாது. ராமராஜ்யத்தை நிறுவதற்காகத்தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இவ்வளவு கோபம் வருது இல்லையா? அநியாயம் பண்றீங்களே, ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபடுறீங்களே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கோபம் வருது இல்லையா? இந்த கோபம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு ஏன் வரல? ஏன்னா ஒரு டெல்லியில இருக்க ஒரு விவசாயி மகன் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல ஒரு பச்சை துண்டு போட்டு ஒரு விவசாயி மகன் இருப்பார்ல, அவரு ஏன் இதுவரையும் வாயை திறக்கல? ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட நேரடியா வந்து ரொம்ப பகிரங்கமா எதிர்க்கிறனாலும், இல்ல நீங்க கொண்டு வந்த பில்லுல எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு, ஏன்னா இதுல மாநிலத்தோட சுமை அப்படின்றது அதிகமாகுது. சோ எங்க பக்கம் இதை மனமாத்தி விடாம பழையபடியே நீங்க கொடுங்க, 40% நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற எதிர்ப்ப ஓரளவுக்கு டீசெண்டா அவர் வந்து சொல்றாரு. கூட்டணியில இருக்கவரே சொல்றாரு, இவரும் தான் கூட்டணியில இருக்காரு, இன்னும் ஒன்னும் தேர்தலை சந்திக்கல, ஆட்சியெல்லாம் அமைக்கல, கூட்டணி தான் வச்சிருக்காரு, பலவந்தப்படுத்தி கூட்டணி வச்சிருக்காங்க எடப்பாடி அவர்களை. அவரு வந்து இது வரைக்கும் இந்த வந்து தப்பு, இந்த மாதிரி 40% மாநில அரசு மேல நீங்க இந்த சுமையை ஏத்துறது தப்பு அப்படின்னு இது வரைக்கும் வாயை திறக்கல. இததான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு கூட வாயை திறக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அதாவது தமிழ்நாடுன்ற பேரை வாங்கின அண்ணா அவர்களுடைய பேரை வந்து உங்களுடைய கட்சியோடைய பேரா வச்சிருக்கீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தயவு செய்து அந்த அண்ணான்ற பேரை எடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் கூட தமிழ் பற்றே இல்லாம, தமிழ்நாடை பத்தி எந்த அக்கறையுமே இல்லாம இருக்கிறீங்களே எடப்பாடி ஐயா, பச்சை துண்டு போட்டா பத்தாதுங்க ஐயா, நான் ஒரு விவசாயி, எனக்கு விவசாயிகளோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொன்னா போதாதுங்க ஐயா, நீங்க வந்து இத பத்தியும் பேசணும். கொஞ்சம் கூட்டணியில இருந்தாலும் இது தப்புங்க. ஏன்னா நாளைக்கு நீங்களே சிஎம்மா ஆனாலும் அது நடக்காது. நடந்தாலும் இந்த நிதி சுமைன்றது உங்களை தான் வந்து சேரும். நீங்க தானே அதை நாளைக்கு நிர்வகிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப கூட நீங்க வந்து பேச மாட்டீங்களே அப்படின்ற கேள்வி அவர் முன்வைக்கிறாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வி கேட்கிறாரு இல்லையா, இந்த கேள்வி கேட்ட உடனே எடப்பாடி அவர்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, அதெல்லாம் தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறவங்களோட பிரச்சனை, நான் தான் அதெல்லாம் பண்ண போறேன் இல்லையா, அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்க போறேன், எனக்கு அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி, நான் தான் வந்து கூட்டணியை முடிவு பண்ணுவேன் அப்படின்ற அதிகாரம் அதிமுக கட்சி என் கையில இருக்கு. உங்களுக்கு தேவை பிராண்டு கேட்டாங்க, பாஜக வந்து அதிமுக பிராண்ட கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டேன், கேஸ்ல இருந்து எஸ்கேப், இவ்வளவுதான் எனக்கு தேவை. சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நாளைக்கு 2026 ஆட்சி அமைக்க போற திமுகவோட பிரச்சனை, அதனால இதை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்ட்டு அவர் வந்து கூலா இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு, இந்த தமிழ்நாட்டுல புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் அடக்குமுறைக்கு எதிரானவன், நான் வந்து புதுசா இங்க ஏதோ செய்ய போறேன்னால வழக்கம் போல அவரும் இந்த பிரச்சனைக்கு வந்து வாய் திறக்கல. ஏன்னா அவருக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம்னா என்னன்னே தெரியாது. அவர் போய் ரோட்ல நின்னாதானே என்ன ஏதுன்ற விஷயம் தெரியும். மக்களோட மக்களா போய் நிற்கும் போதுதான் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியும். சோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவர் இன்னும் அவருக்கு வரல. அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர் வந்த உடனே அவர் பேசுவார். பாப்போம் நாளைக்கு வந்து அந்த ஈரோட்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட போறாங்களே, அந்த பொதுக்கூட்டத்துல விஜய் அண்ணன் வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசுறாரா, அதாவது இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துல மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரை நீக்கிட்டு இந்த மாதிரி ராம்ஜி ராம் அப்படின்னு ராமரோட ராஜ்யத்தை வந்து நாங்க இங்க நிறுவ போறோம் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கு. சோ விஜய் அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாருல ஈரோட்ல, அதுல இத பத்தி எல்லாம் பேசுறாரான்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு திமுகவை தான் திட்டுவாரு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தானே, காசா பணமா எதிர்பார்ப்போமே. இந்த திருப்பரங்குன்றத்தை பத்தி பேச போறாரா, இல்ல இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை மாத்த போறாங்களா, இதை பத்தி எல்லாம் பேச போறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.